நாட்டின் பெருமையை உலகுக்கு உயர்த்திய பிரதமர் நரேந்திர மோடிதான் தொடர்ந்து பிரதமராக வேண்டுமென சேலத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் ஐஜேகே நிறுவனரும் பெரம்பலூர் எம்பியுமான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். சேலத்தில் பாஜக சார்பில் என்டிஏ கூட்டணி கட்சிகள் பங்கேற்ற பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஐஜேகே நிறுவனரும் பெரம்பலூர் எம்பியுமான டாக்டர் பாரிவேந்தர், ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர். பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர், சேலம் தமது சொந்த மண் எனவும் இதுபோன்ற பொதுக்கூட்டங்களில் பிரதமர் மோடியுடன் பல்வேறு பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டதாகவும் தெரிவித்தார். நாட்டின் பெருமையை உயர்த்தி பல்வேறு வளர்ச்சிகளை கொண்டு வந்த பிரதமர் மோடி 3வது முறை மட்டுமல்ல 4வது முறையும் அவர்தான் பிரதமராக வேண்டும் என தெரிவித்தார். தமிழகத்திற்கு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை திராவிட கட்சிகள் தான் தடுத்து நிறுத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்திற்கு நல்ல திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி ஏற்பட மத்திய அரசுடன் அனுசரித்து போக வேண்டும் எனவும், ஆனால் தமிழக அரசு எதிர்த்து வருவதாகவும் பாரிவேந்தர் சாடினார். பாஜக கூட்டணிக்கு வாக்களித்தால்தான் தமிழகம் வளர்ச்சி பெறும் எனவும், தாமரைக்கு வாக்களித்து தமிழகத்தில் இருந்து எம்பிக்களை அனுப்ப வேண்டும் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாடு நடக்கிற இடம் சேலம். சேலம் என்னுடைய சொந்த மண். 2014 முதற்கொண்டு மரியாதைக்குரிய மோடி அவர்களும் நானும் குறைந்தது 10 மேடைகள் ஒன்றாக இருந்து பேசியிருப்போம். ஆனால் என்னை பொறுத்தவரை இது என் ஊரில் நடக்கிற மாநாடு. நம்முடைய தமிழ்நாட்டிற்கு நல்ல திட்டங்கள் வர வேண்டுமானால் நாம் மைய அரசோடு ஒத்துப்போக வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்கள் எதிர்ப்பது தான் எங்கள் வேலை. அதற்கே மக்கள் எங்களை அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே நான் எதிர்த்து கொண்டே இருப்போம். அதை பார்த்து மீடியாக்கள் எல்லாம் பாருங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிற எம்பி எல்லாம் எப்படி எதிர்க்கிறார்கள் பாருங்கள் என்று சொல்லுகிற பொழுது அதன் மூலமாக அந்த கட்சியும் அங்கே இருக்கிற எம்பிக்களும் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எதை செய்தாலும் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட சகோதரர்களை உங்களை சொல்லிக் கொள்ளுவேன், உங்கள் கட்சி என்பது ஒரு அங்கம்தான் தமிழ்நாட்டில். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வளர்ச்சி திட்டங்களை தடுப்பது உங்களுக்கு உரிமையும் இல்லை. இனிமேலும் தமிழ்நாட்டு மக்கள் அதை விடமாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நீங்கள் வருகிற 2024 தேர்தலில் வாக்களிக்க செல்கிற பொழுது தாமரைக்கு மட்டும் வாக்களித்தால் தான் பயனுள்ளது என்று அறிய வேண்டும்.